சட்டை என் காலில் வந்து விழுவா, என் காலில் வந்து விழு. இந்த மாதிரி பேச தெரியும்டா. நாங்க ஏன் பேசல, நாங்க வந்து எங்களோட வேலையில நாங்க வந்து மும்முரமா இருந்தோம். எங்க வேலை தான் எங்களுக்கு முக்கியம். எங்க அண்ணனை சிஎம் ஆக்கணும், அவ்வளவுதான். நாம் தமிழர் சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி நண்பர்களே, உங்க உழைப்பு மேல எனக்கு அலாதி அன்பு இருக்கு. உங்க உழைப்பு மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா நீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்ச உங்க உழைப்ப சாட்டை துரைமுருகன் வெறுப்பு அரசியல் அப்படிங்கறத மட்டுமே வச்சு அவன் வந்து எல்லாத்தையும் ஓச்சு கட்டிட்டான். ஏன்னா அவன் பண்ற வெறுப்பு அரசியல்ல உங்க உழைப்பு வெளியில தெரியவே இல்லை, வெளியில வரவே இல்லை. மக்கள் உங்க மேல நம்பிக்கை வராதுக்கு முக்கியமான காரணமே இந்த சாட்டை துரைமுருகன் தான். நீங்க இந்த சாட்டை துரைமுருகனை தூக்கி வெளியில போட்டு வச்சாதான் உங்க கட்சிக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, முக்கியமா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே நல்லது. உங்களை வந்து மூளைச்சலவை பண்ணி உங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். ஒரு கட்சி 8% வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். 15 வருஷமா அந்த சீமான் வந்து போராடி இருக்காரு அப்படின்னா அந்த 15 வருஷத்தோட உழைப்ப இப்ப 4% என்னமோ ஆயிருச்சு. சாட்டை வந்து துச்சமா நினைச்சிட்டான். அவனோட பொருளாதாரத்துல அவன் வந்து வளர்ச்சியில இருக்கிறான். ஆனா உங்க உழைப்ப துச்சமா நினைச்சு ஒரு குப்பையில போடுற மாதிரி மக்கள் வந்து போட்டுட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து சாட்டை துரைமுருகன் தான். இதுக்கப்புறமும் நீங்க சாட்டை துரைமுருகன் தான் நம்பி போறீங்க அப்படின்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. கட்சியை தூக்கி ஒரு வாரமா வச்சுட்டு கடைசி வரைக்கும் நீங்க அரசியல் காமெடினா மட்டும்தான் இருப்பீங்களே தவிர அரசியல்ல நீங்க வந்து முன்னேற முடியாது. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.